ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபா சென்சார் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயே நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னை வந்து நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. ப்ரோ ட்ரேடிங்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு கடைசியில் என்னை வந்து ஏமாற்றிடுறாங்க. நீங்கள் 50 ரூபா போடுங்க 100 ரூபா சம்பாதிக்கலாம், 1000 ரூபா போடுங்க 2000 ரூபா சம்பாதிக்கலாம், 1,00,000 ரூபா போடுங்க டபுளாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எங்கிட்டலாம் காசை வாங்கிட்டு என்னை ஏமாற்றிடுறாங்க. ப்ரோ நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம ஸ்கில்லை பேஸ் பண்ணியே வந்து நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கிற நாலேஜ் இருந்தால், அதாவது போக போக நீங்கள் கற்றுவீங்க. ஃபஸ்ட்டே அதில் ட்ரைனிங்னு கொடுத்துருவாங்க, போக போக நீங்கள் கற்றுக்குவீங்க. அதாவது இது வந்து ஒரு நார்மலாக நம்ம கம்பெனியில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போகிற மாதிரி தான். பட் இது வந்து நீங்கள் கம்பெனிக்கெலாம் போக தேவையில்ல, எல்லாமே ஆன்லைன்லேயே தான். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே யாருக்கிட்டேயும் நீங்கள் பேசவும் தேவையில்லை, அதில் வர டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் கம்பெனியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கம்பெனி பேர் வந்து clickworker. அது வந்து கம்பெனி கிடையாது, அது வந்து ஒரு வெப்சைட்டுன்னே வச்சுக்கோமே. ஆனால் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ரன் ஆகிட்டுருக்காங்க, வேர்ல்டு வைடில் இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. ஏன் நானே கிட்டத்தட்ட ஒரு 8,000 கிட்ட ஏன் இதிலே பண்ணியிருக்கேன். இதில் உடனே மணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதாவது ஒவ்வொரு டாஸ்க்குக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நீங்கள் வந்து கூகுள் போய்ட்டு clickworker அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோங்க. clickworker அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஏஐ ட்ரைனிங் டேட்டா அண்ட் அதர் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்துடும். அதில் ஏர்ன் மணி ஆஸ் ஏ clickworker, சரிங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இங்கே இருக்குது பாருங்கள், லாகின் சைன்அப்னு இருக்குது. இதில் சைன்அப்பு கொடுத்துருங்க. இப்போ சைன்அப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெண்டர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூன்னு கொடுக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போது நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன். ஆனால் அதெல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகக்கூடாது, அதனால் நான் இதில் அப்படின்னு படிக்கிறேன். இப்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போகும், சரிங்களா? இப்போது டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுச்சு அதுக்கு அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து இந்த அசஸ்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த அசஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த குவாலிஃபை ஃபார் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் UHRS அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதில் மினிமம் வந்து உங்களுக்கு 80% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த UHRSக்குள்ளேயே போக முடியும். அந்த UHRSயில் போயிட்டு ஏஐ ட்ரைனிங் அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு சேரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது ஒரு இமேஜ் இருக்குன்னா அதில் வந்து சேரை நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் சேர் அப்படின்லாம் மார்க் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங், அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தெரியுது, அதில் வந்து தமிழ் டாஸ்க் வந்திருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் தமிழில் படித்து காட்டுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் டாஸ்க்காக தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு BPO மாதிரின்னே வச்சுக்கோங்களேன். இந்த BPO கம்பெனி தான் வந்து clickworker அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே அவங்க சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும். பண்ண அவங்களுக்கு வந்து பணம் வந்து இப்போ இந்த வேலட்டில் இதாகிடும். அதுக்கப்புறம் 40 நாள் கழித்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடும். சரி, அது அக்கௌண்ட்டில் எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட்டு தேவை, இல்லைனா பயோனியர் அக்கௌண்ட்டு தேவை. 2 அக்கௌண்ட்டு தேவை. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ பயோனியரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இப்போ பயனியரில் போய்
சேர்ந்துடும். நான் 40 டேஸ் கழிச்சு நீங்கள் பயனீரில் இருந்து வித்ட்ராயல் ஈஸி தான். ஏன்னா நீங்கள் அந்த பயனீரில் உங்கள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதிலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க பயனீர். இல்லை நீங்கள் பேபால் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேபாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் ஒர்க்கர் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுக்கான கிராமர் ஸ்கில்ஸை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இது நீங்கள் கண்டினியூவாக ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் இருக்குது, டாஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பர்மனண்ட்டாக கூட உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் இதை பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து விமென்ஸ் யாரெல்லாம் ஆஃபீஸ் போக தயாராக இல்லையோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். மென்ஸும் அதாவது ஜென்ஸும் யார் வேலைக்கு போக தயாராக இல்லையோ அவங்களும் இதை பண்ணலாம். பட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், நீங்கள் டாஸ்க்கை சரியாக பண்ண. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் வந்து மந்த்லி 25,000 கிட்ட ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதே அளவுக்கு இதுலையும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் தப்பாக வந்து டாஸ்க்கெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க் எல்லாமே பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் நிறைய வார்னிங்ஸ் வரும். அந்த யூஹெச்ஆர்எஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் நிறைய வார்னிங்ஸ் வரும். அதில் மொத்தமாக பிளாக் ஆகிடுச்சுன்னா, அதாவது அந்த டாஸ்க்கு மட்டும் பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பணமே அதுலேருந்து வராது. இதுதான் விஷயம். இது இல்லாமல் வேறு என்ன இந்த கிளிக் ஒர்க்கரில் வேறு என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வைஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறையா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ, நம்ம ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ப்ரைவேசியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோன்றவங்க அந்த டாஸ்க்கெலாம் பண்ணாமல் நீங்கள் அந்த யூஹெச்ஆர்எஸ் மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான அமௌண்ட் வரும் அப்படின்றது வந்து உறுதி. இது அமௌண்ட்டு வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யூரோஸில் தான் வரும். யூரோஸ் எல்லாமே இந்தியன் ருபீஸு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 யூரோவுக்கு வந்து 83 ருபீஸ் கிட்ட வந்துடும். இப்போ 90 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோக்கு வந்துடும். அதனால் நீங்கள் 1 யூரோ சம்பாதிச்சிங்கனாவே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து மினிமம் வித்ட்ராயல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 யூரோஸ். நீங்கள் 5 யூரோ ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 40 டேஸில் உங்களுக்கு வந்து அந்த பயனீர்லேயோ இல்லை பேபால்லையோ கிரெடிட் ஆகிடும். பேபாலில் பயனீரில் இருந்து உங்களுக்கு 4 or 5 டேஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும். இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இதிலலாம் நீ சம்பாரிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன்னா நான் சம்பாரிச்சிருக்கேன். அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் இதில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக மாட்டீங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு வரல அப்படின்னு என்னை வந்து கேட்காதீங்க கமெண்ட்டில். அப்படி நீங்கள் ஒரு வேளை சம்பாதிச்சிங்கன்னா வந்து கமெண்ட்டில் ஒரே ஒரு நன்றிகள் போட்டு போயிடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. பாய் பாய்.